ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி இந்த வெபினாரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாக் அனலிஸ்ட் அண்ட் ப்ளூ டீமிங் பற்றி ஒரு குட்டி கைடு அண்ட் ஒரு குட்டி டெமோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு இந்த வெபினார் ஆர் இந்த வீடியோ வந்து சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, சைபர் செக்யூரிட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாக் பற்றி என்னன்னு தெரியலை, இல்லை ப்ளூ டீமிங் பற்றி தெரியல அப்படின்றவங்களுக்கு இது வந்து சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்கும். அண்ட் தோஸ் ஹூ ஆல்ரெடி இன் சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிறவங்க ரெட் டீமிங் போகலாமா ப்ளூ டீமிங் போகலாமான்னு சூஸ் பண்ணவங்களுக்கு கூட இது வந்து ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி இல்லாமல் இதில் ஃபுல்லாகவே நிறைய தியரி பார்ட்ஸ் வந்து நான் பேசியிருக்கேன். ஸோ தியரி பார்ட்ஸ் அது கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் மாதிரி வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யா, வில் ஸ்டார்ட். ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் என்னை பற்றி. ஸோ இந்த சேனலுக்கு நியூவாக வந்தவங்களுக்கு வந்து என்னை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹாய், என் பேர் கார்த்திகேயன். நான் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து சென்னையில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கம்பெனியில் வந்து நாங்கள் நிறைய சர்வீசஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். எங்களோட கோர் சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் டீமிங் பேஸ்ட், அதுவும் விஏபிடி சைடு வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் பர்ஸ்னலி என்னை பற்றி கேட்டிங்கன்னா சைபர் செக்யூரிட்டி பர்சன். எனக்கு பக் பவுண்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடாக நிறைய விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலி ஐ இன்வால்வ் இன் தோஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் ஆல்சோ ஹார்ட்வேர் அண்ட் ஐஓடி சைடுமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் என்னோடய சம் ஆஃப் த அச்சீவ்மெண்ட்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஐ ஹேக்ட் இன்ட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அது வந்து ஆக்சுவலி வந்து நான் பக்ஸ் ஃபைன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி எனக்கு கிடச்ச ரெக்கக்னேஷனை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஹேக்ட் இன்ட்டுன்ட்டு இன் சைபர் செக்யூரிட்டி வி டெக்னிக்கலி கால் திஸ் அஸ் அ வெப் பென் டெஸ்டிங் ஆர் பக் பவுண்டி திங்ஸ். ஸோ நான் வந்து மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், ஏபிஐ அண்ட் ஐஓடி இதில் எல்லாமே வந்து நான் பக்ஸ் ஃபைண்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் டு செக்யூர் தேர் ஆர்கனைசேஷன் ஆர் தேர் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ கூகுள், ஆண்ட்ராய்ட், ஸ்னாப்சாட், பின்ட்ரெஸ்ட், ட்ரிப்அட்வைசர், லைம், அப்வொர்க் இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து என்னோடய பக்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணி எனக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சில கம்பெனிஸ் லைக் பிபிசி இந்த மாதிரி கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா எனக்கு டிஷர்ட், ஸ்வாகு, அப்ரிஷியேஷன் லெட்டரு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெனி காலேஜஸ் கூட, நிறைய காலேஜஸ் கூட வந்து நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம் எங்கள் கம்பெனியோட. ஸோ டு ப்ரொவைட் அ சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங். ஸோ இது மூலமாக நாங்கள் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு பெட்டர் சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங் ஹேண்ட்ஸோனாக வந்து நாங்கள் நிறைய காலேஜஸ் கூட கொடுத்துட்ருக்கோம். ஸோ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் கார்த்தி த ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணாலே போதும். யூ கேன் சி மை வெப்சைட். அதில் வந்து என்னென்ன காலேஜஸ் கூட நாங்கள் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம் அதில். ஸோ கேப்பரிஷோ செக்யூரிட்டிஸ் இஸ் மை ஸ்டார்ட் கம்பெனி நேம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் கம்பெனி. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10+ பீப்புள்ஸ் தான் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இன்க்ளூடிங் இன்டர்ன்ஸ் நான் சொல்கிறது. அண்ட் ஆஸ் ஐ ப்ரீவியஸ்லி மென்ஷன்ட், வி ப்ரொவைட் விஏபிடி அண்ட் செக்யூர் கோட் அனாலிசிஸ் அண்ட் ஆர்எஃப் பேஸ் செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரேடியோ பேஸ் செக்யூரிட்டிஸ் வந்து கன்சல்டன்ட் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன் அவர் ஒர்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேஜராக பண்ண ஒர்க்ஸில் அது வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஎன் போலீஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் சில ஒர்க்ஸ்க்காக. அண்ட் சம் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ் லைக் எம்என்சி கம்பெனிஸ் மாதிரி இருக்க சில கம்பெனிஸ் கூட வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ சம் அப்ராட் கிளைண்ட்ஸ் லைக் எங்களுக்கு வந்து ரெகுலராக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் சம் அதர் கண்ட்ரிஸ் வந்து எங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ டு டூ ஏபிஐ பேஸ்ட் பென் டெஸ்டிங் அண்ட் வெப் பேஸ்ட் பென் டெஸ்டிங்க்கு அது வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இந்தியன் கவர்மெண்ட்ஸ்க்குமே வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, அண்ட் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பக் ஃபைன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். லைக் ஐ ஃபவுண்ட் மெனி பக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் டு மெனி ஆர்கனைசேஷன், பட் திஸ் ஒன் இஸ் மை ஃபேவரட் அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸில் நான் ஃபைன் பண்ண பக்கு. எக்ஸாக்ட்லி ஆண்ட்ராய்டு ஓஎஸ். பிகாஸ் நிறைய பேர் வந்து பக் பவுண்டி அப்படின்னு சொன்னாலே வெப் பென் டெஸ்டிங் அண்ட் ஏபிஐ பேஸ்ட் ஆர் அந்த மாதிரி இருப்பாங்க. நான் வந்து மொபைல் ஆப் பென் டெஸ்டிங் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவேன். ஸோ அதில் வந்து எனக்கு ஆண்ட்ராய்டு ஓஎஸில் ஒரு பக் கிடச்சிது. ஸோ ஐ டிஸ்கவர் நியூ ஆண்ட்ராய்டு மால்வேர் டு அச்சீவ் த பக், அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு. அது வந்து ஈவன் டு பி ஆனஸ்ட்டாக சொன்னால் அது பக்கா இல்லைன்னு கூட எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியல. பட் இட்ஸ் பாசிபிள் டு எக்ஸ்ப்ளாய்ட்ன்றது மட்டும் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி ஒரு டெமோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன் ஆண்ட்ராய்டுக்கு. அதை அக்செப்ட் பண்ணி எனக்கு $5,000 வந்து ரிவார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இட் வாஸ் டூ ஓல்ட். லைக் 2021 அந்த பீரியடில் வந்து எனக்கு இது ரிப்போர்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 5+ இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் திங் அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி யூனிக் ஒன். அதனால் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே,
ஓகே. ஸோ நம்ம வெபினார் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி? ஸோ சைபர் செக்யூரிட்டினா என்ன? ஃபஸ்ட் அது வந்து நம்ம ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த சாக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கோர் டொமைன் நம்ம சொல்லலாம். சைபர் செக்யூரிட்டியே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஒரு கோர் டொமைன் நம்ம சொன்னாலுமே இன்றைக்கி வந்து சைபர் செக்யூரிட்டின்றது ஒரு மேஜராக வந்து நிற்குது. கரெக்டாக? ஸோ அதனால் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு எடுக்கும்போது அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. இப்போ சாக் மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் வந்து இருக்குது, நிறைய டைட்டில்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் தனித்தனி செப்பரேட் ரோட் மேப்ஸ், அதோட என்டையர் கான்செப்டே வேறு வேறையாக இருக்கும். ஓகே. ஸோ நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி 2 டேர்மாக நான் வந்து பிரிச்சுக்கிறேன். இப்போ நம்ம அஃபென்சிவ் செக்யூரிட்டி, டிஃபென்சிவ் செக்யூரிட்டின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? அதே தான். அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் தான் வந்து இந்த விஏபிடி அண்ட் அதர் செக்யூரிட்டி பேஸ்டு ரெட் டீமிங் பேஸ்ட் டெஸ்டிங்ஸ் எல்லாமே வருது. நான் வந்து இப்போ இந்த சாக் பற்றி பேசுறதுனால இப்போ இது வந்து எதில் வருதுன்னு நம்ம சொல்லலாம்னாக்கா ப்ளூ டீமிங் சைடு வந்து வருதுன்னு சொல்லலாம். அது டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? பட் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் வந்து புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நான் இது வந்து சொல்கிறேன். ஒரு சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே வந்து அவங்களால மொபைல் ஹேக் பண்ண முடியும், மொபைல் ட்ராக் பண்ண முடியும், தொலைஞ்சி போன ஃபோனை வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க, வாட்ஸ்அப் ஹேக் பண்ண முடியும், சோஷியல் மீடியா ஹேக் பண்ண முடியும். அந்த மாதிரி மைண்ட் செட் வந்து இருக்க வேணாம் உங்களுக்கு. அப்படி யார்கிட்டையும் நீங்கள் போய் கேட்காதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு யாராவது அப்படி கேட்டாலும் இன்ஸ்டெட் ஆஃப் இக்னோரிங் ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி வந்து பர்சன்ஸ் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இதை பண்ண மாட்டாங்க. ஹேக்கர்ஸ் வந்து ஓகே இருக்காங்க தான், பட் நம்மள மாதிரி சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் ஹேக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஹேக் பண்ணதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது டோட்டலி வேறு. நம்ம வந்து அதை கற்றுப்போம். எதுக்காகனா எப்படி நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கலான்றதை கன்சல்ட் பண்ணுறதுக்கும் நம்ம சைடு நம்ம சேஃபாக இருக்கிறதுக்காக தான் நம்ம அதை கற்றுப்போமே தவிர இந்த மாதிரி ஒர்க்ஸ் யாரும் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ தென் ஏன் சைபர் செக்யூரிட்டி நீட் இருக்குது? சைபர் செக்யூரிட்டி பொறுத்தவரை ஒரு ஐடி கம்பெனியில் பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், நெட்ஒர்க்ஸ் இருக்கும். அவங்களோட நெட்ஒர்க் அண்ட் சிஸ்டம்ஸை செக்யூராக வச்சுக்கிறதுக்கே ஹேக்கர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஆஸ் அ பென் டெஸ்டராகவோ இல்லை லைக் ஆக்டிவ் டைரக்டரி டெஸ்டிங்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. நெட்ஒர்க் பென் டெஸ்டிங் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே ரன் ஆகிற அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணி இன்டர்னல் ஆடிட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இல்லை வந்து நீங்கள் த்ரெட்ஸ் மானிட்டர் பண்ண இந்த மாதிரி சாக் அனலிஸ்ட்டு இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இடத்துல நமக்கு தேவைப்படும். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து அவங்க ஆர்கனைசேஷனை யாரும் ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்களே ஹேக் பண்ணி பார்த்து முடிஞ்ச அளவுக்கு செக்யூராக வச்சுப்பாங்க. இதுக்கு தான் வந்து சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் தேவை, ஷார்ட்டாக சொல்லணுன்னாக்கா. ஓகே. ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். வாட் பீப்புள் திங்க் தே கேன் ஹேக் ஃபோன், சோஷியல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் மோர். இந்த மாதிரி தான் வந்து பீப்புள் நினச்சிட்ருக்காங்க ஒரு காமனாக. பட் வாட் ரியாலிட்டி இஸ் all about finding security bug in code review, understanding the technology and breaking it by offensive approach. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியில் ஒரு பக்ஸை வந்து ஃபைன் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் தான் உங்களோட மேஜர் பார்ட். சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலாலே உங்களோட மேஜர் பார்ட் இதுவாக தான் இருக்க போகுது. அந்த பக் வந்து ஒரு சாஃப்ட்வேர்லேயும் இருக்கலாம், ஹார்ட்வேர்லேயும் இருக்கலாம். இட் கேன் பி எனிவேர், ரைட்? பேசிக்காக வந்து ஹார்ட்வேருமே நம்மளால் ஹேக் பண்ண முடியும், ஐஓடி ஹேக் பண்ண முடியும், க்ளவுடை ஹேக் பண்ண முடியும், நெட்வொர்க் ஹேக் பண்ண முடியும். அது எல்லாத்துலேயுமே என்னென்ன செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி இருக்குது, வல்னரபிலிட்டியோ பக்ஸோ லூப் ஹோல்ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ அதை வந்து நம்ம ஃபைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்கே. ஓகேவா? யா. ஸோ இப்போது சாக்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ வாட் இஸ் சாக்? பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துடலாம். சாக்னா வந்து செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே. ஸோ செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர். இதுக்கு வந்து நம்ம சாக் அனலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் ரோலே வந்து இதுக்கு இருக்குது. ஓகே. ஸோ இவங்க வந்து யாருன்னா இந்த சைபர் செக்யூரிட்டியில் வந்து இந்த சாக் அனலிஸ்ட்டுன்னு சொல்கிறவங்க யாருன்னா பேசிக்காக வந்து இப்போ எப்படி நம்ம வீட்டில் வந்து ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, இல்லை வந்து 24/7 மானிட்டர் பண்ணுற ஒரு விஷயம் நீங்கள் ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அவங்க தான் வந்து இன் ரியாலிட்டி சைபர் ஏராவில் வந்து அவங்க தான் அந்த 24/7 மானிட்டர் பண்ணுற பர்சன்ஸ். ஓகே. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷனோ இல்லை இவங்க வந்து பண்ணுற ஜாபில் வந்து ஏதாவது த்ரெட்ஸ் வருதா, ஏதாவது வந்து அட்டாக் நடக்குதான்றதை பார்த்து அதை டிடெக்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த சாக் அனலிஸ்டோட ஃபுல் ரெஸ்பான்சிபிளாகவே இருக்கும். பட் இதை வந்து நிறைய டைப்ஸ் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம என்னன்றதை வந்து பார்ப்போம். ஸோ அதான் நான் இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். சாக் அதாவது செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் இஸ் அ சைபர் செக்யூரிட்டி term that monitors and protects an organization system 24/7. It detects cyber attacks, investigates security incidents and respond to the threat quickly. ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன், அந்த செகண்ட் லைனில் ஒரு அட்டாக்கை வந்து டிடெக்ட் பண்ணி அதை என்னன்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு உடனே வந்து அந்த த்ரெட்டை வந்து குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து இந்த இடத்துல வேலையை. ஃபஸ்ட்டு அது என்னன்றது ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு அதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இங்கே வந்து வேலையை. ஓகே. ஸோ பேசிக்காக வந்து இவங்களோட கோல் என்னென்னா அந்த நெட்வொர்க்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்து செக்யூராக வச்சுக்கிறது தான் இவங்களோட வேலை. ஸோ இந்த சாக் டீம் பொறுத்தவரை யாருமே இந்த அட்டாக் சைட் முக்கியமாக வந்து ரெட் டீமிங் சைட் போக மாட்டாங்க. அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் இந்த ஹேக்கர்ஸ் சென்ட் பண்ணுற த்ரெட்ஸு, பேலோட்ஸு, இல்லை வந்து வேறு ஏதாவது அட்டாக் அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லாகின் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க,
லாகின் பைபாஸ் பண்ணுறது ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை சீக்வல் இன்ஜெக்ஷனில் வந்து நிறைய அட்டெம்ப்ட் வந்து ட்ரை பண்ணாங்க, சீக்வல் மேப்பில் நிறைய அட்டெம்ப்ட் வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு லாகில் வந்திருக்கும். அந்த லாக் அனலைஸ் பண்ணி வந்து அதை கேன் டிடெக்ட் எந்த சோர்ஸ் ஐபிலேருந்து வருதுன்றதை பார்த்து உடனே அந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இவங்க பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து ஃபுல்லாக ப்ளூ டீமிங் சைடு இருக்கிறவங்க, ரெட் டீமிங் சைடு இருக்கவங்க தான் இந்த ஆக்சுவலாக வந்து ஹேக் பண்ணுறவங்க, இந்த அஃபென்ஸ் சைடு இருக்கவங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு குயிக் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் சாக் டேர்ம் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது இந்த டேர்ம் ஸ்ட்ரக்சர்னு வந்து எப்படின்னாக்கா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இந்த இப்போ வந்து நம்ம சீனியர் பென் டெஸ்டர், ஜூனியர் பென் டெஸ்டர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே, கரெக்டாக. அதே வந்து சைபர் செக்யூரிட்டி ஒரு டாப் ரோல் நம்ம சொல்லணும்னாக்கா சிசோ நம்ம சொல்லலாம், சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொல்லிட்டு. அதே மாதிரி சாக்லேயுமே வந்து நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ஒரு சாக் அனலிஸ்ட்டாக வரீங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு வந்து L1 அனலிஸ்ட்டாக தான் வந்து போடுவாங்க. ஓகே, உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து 3 years கிட்ட வந்து L1 அனலிஸ்ட்டாக தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் L2 L3ன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஃபைனலி SOC 3 மேனேஜர் வரைக்கும் நீங்கள் போகலாம். ஓகே, சில கம்பெனிஸில் வந்து இதுவுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனைசேஷன் யூ ஒர்க். ஓகே, ஸோ L1ல பேசிக்காக என்ன பண்ணுவீங்க நீங்கள், அதான் பேசிக்காக வந்து நீங்கள் மானிட்டர் அலர்ட்ஸ் பண்ணுறது, அப்புறம் சின்ன சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, டிக்கெட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, இது மட்டும் தான் உங்களோட மெயின் கோலாகவே இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து எந்த லெவலுக்கு போனாலும் நீங்கள் மானிட்டரிங் மட்டும் நீங்கள் இக்னோரே பண்ண முடியாது. இந்த இடத்துல மானிட்டர் பண்ணுறது உங்களோட ஜாப் ரோலில் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிறது தான். அதனால் அது உங்களுக்கு ஃபிக்ஸடாக வந்துடும். பட் அது கூட வர ரெஸ்பான்சிபிலிட்டி தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் மேலே போக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதனால் மானிட்டர் பண்ணுறது, பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு அங்கேருந்து நீங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சுப்பீங்க இந்த L1லேருந்து. ஓகே, ஸோ இந்த L2 அனலிஸ்ட்டோட வேலை என்னென்னா, அந்த அனலைஸ் பண்ணுறத வந்து இப்போ எக்ஸாம்பிள் L1ல் வந்து ஒரு டிக்கெட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இப்போ L2ல் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அதை டீப் இன்வெஸ்டிகேஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த L2ல் இருக்கிற ஒரு 3 to 4 பீப்புளை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது நீங்கள் ஒரு பர்சனாக வந்து அதை டீப்பாக அனலைஸ் பண்ணுற ஒரு ரோலில் வந்து நீங்கள் இருப்பீங்க. ஓகேவா, அண்ட் தென் இப்போ ஒரு அட்டாக் வருதுன்னா, ஓகே, அந்த அட்டாக் வந்து நிறைய டைப்ஸில் வரும். சரி கைஸ், நான் இன்னொன்று சொல்லிடுறேன். சாக் வந்து ப்ளூ டீமிங் ரிலேட்டடாக இருந்தாலும் பட் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு சாக் அனலிஸ்ட் ஆகணும்னா ரெட் டீமிங் 50% தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒப்பீனியனில் நான் இதை வந்து சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து இப்போது ஒரு வெப் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுற ரோலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அப்போ அதில் நிறைய லாக்ஸ் வரும், யூசர்ஸ் லாக்ஸும் வரும், அட்டாக்கரோட லாக் வரும், நிறைய டைப்ஸ். ஒரு வெப் அப்ளிகேஷனாலே அங்கே ஒரு 100+ அட்டாக்ஸ் வந்து பாசிபிள் நான் சொல்கிறதில்ல. அதுவும் ஒரு டைனமிக் அப்ளிகேஷனாக சொல்லவே வேணாம். அப்போ அந்த இடத்துல ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படியெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் ஹேக் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். முக்கியமாக இந்த சாக்கில் வந்து நிறைய டூல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணுவோம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அப்படி இருக்கா அந்த டூல்ஸ் இருந்தாலுமே நம்ம வந்து மேனுவலாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணுற ஒர்க் வந்து பெட்டராக்கணும்னா உங்களுக்கு அஃபென்சிவ் நாலேஜ் கண்டிப்பாக ஒரு 50% இருக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக சைபர் செக்யூரிட்டியோட பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாக சாக் அனலிஸ்ட் வந்து வந்துடுறாங்க. பட் இன் மை ஒப்பீனியன் நீங்கள் வந்து அஃபென்சிவ் செக்யூரிட்டிலையுமே ஒரு சில பக்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, பக்கை டிடெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து நிறைய டூல்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா, டூல்ஸ்னால் வந்து என்ன சொல்கிறது, அஃபென்சிவ் செக்யூரிட்டி ரிலேட்டட் டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாக் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் நான் சொல்கிறேன். டேரெக்டாக வரலாம், பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக இது என்னோடய பர்சனல் அட்வைஸாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போது மேல்வேர் அனலைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மேல்வேர் இருக்குது, எப்படியெல்லாம் வந்து ஒரு மேல்வேர் உங்கள் சிஸ்டமில் வந்து வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். கரெக்டாக. ஸோ இந்த மேல்வேர் அனாலிசிஸ், அப்புறம் வந்து இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். இது வந்து எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ்ன்றது நமக்கு ஒரு அட்டாக் நடந்திருக்குன்னா அதை வந்து உடனே ஐசோலேட் பண்ணி அந்த லாக் அனலைஸ் பண்ணிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் வந்து ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்கும். இதுதான் வந்து இன்சிடென்ட் ரெஸ்பாண்டிங் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுவே வந்து ஒரு தனி செக்டராகவே ஒர்க் பண்ணுங்க. இன்சிடென்ட் ரெஸ்பாண்ட் டீம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்புறம் L3 இந்த த்ரெட் ஹண்டிங் அண்ட் அட்வான்ஸ் அட்டாக்ஸு, அப்புறம் வந்து டிடெக்ஷன் இன்ஜினியரிங். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு L3 அனலிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பிளான் நடக்குதுன்னா அதுக்கான கஸ்டம் ப்ரோக்ராம் எழுதுறதும் ரூல் செட் பண்ணுறதுமே நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ யூஆர் கோயிங் டு பில்ட் சம் ரூல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஓவர் தேர், ரைட்டா. ஸோ இதுதான் வந்து இந்த L3 அனலிஸ்ட்டோட ஒரு வேலை. அப்புறம் சாக் மேனேஜர். இது வந்து நீங்கள் ஒன்ஸ் யூ கெயின் ப்ராப்பர் ஸ்கில்ஸ் அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு சாக் மேனேஜர்ன்ற லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து லைக் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து நீங்கள் போவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டு, ரிப்போர்ட்டிங்கு, அப்புறம் செக்யூரிட்டி பிளானிங்ஸ் இதெல்லாமே இருக்கும். நான் இதான் சொன்னேன், இப்போ செக்யூரிட்டி சாக் மேனேஜர் பண்ணுறது L3 பண்ணுறதுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். பட் சாக் மேனேஜர் ஜஸ்ட் வந்து பிளானிங்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் வரைக்கும் தான் போவாங்க. ஆனால் வந்து அதை ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி
ஒரு லைக் கோட் லெவலில் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா L3 அனலிஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு பிகினருக்கு போடுற மாதிரி ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன் நான். தென் வாட் ஆர் த டூல்ஸ் சாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, என்னென்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நான் வந்து ரொம்ப ஜென்ரலாக இருக்கிற ஓப்பன் சோர்ஸ் அண்ட் சம் ஆஃப் த கார்பரேட் யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நிறைய இதை தாண்டியுமே வந்து இருக்குது. ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போது ChatGPT ரொம்ப காமனாக ரெக்கமெண்ட் பண்ணுறது அண்ட் கூகுளில் வர டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது அண்ட் ஈஸியாக இருக்கிறது மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய நேம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆல்ரெடி. ஓகே, ஸோ Splunk, IBM QRadar இது ரெண்டுமே வந்து நீங்கள் எந்த ஒரு சாக் கோர்ஸ் நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை சாக் ரிலேட்டடாக வீடியோ போட்டாலும் அவங்க கண்டிப்பாக இதை வந்து மென்ஷன் பண்ணுறது. மைக்ரோசாஃப்ட் சென்டினலுமே வந்து உங்களுக்கு சில இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த WAZUHங்க அது வாசுன்னு சொல்லுவாங்க. இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல். யார் வேணாலும் அவங்க மிஷினில் ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இந்த டூல் நேம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ நீங்கள் ஒரு சாக் அனலிஸ்ட் போகிறீங்கன்னா இந்த டூல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும், ஏன் இந்த டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தனியாக அதை வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம 3 விஷயம் நம்ம மேஜராக பார்க்கலாம். SIM, அப்புறம் வந்து EDR ஆர் XDR, அப்புறம் டிக்கெட்டிங் சொல்லிட்டு நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஓகே, அந்த த்ரெட் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம ஃபைனலாக வச்சுப்போம். இந்த 3 விஷயன்றது வந்து ஒரு காமனாக நடக்கிற விஷயம். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து L1 ரோலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த L1 ரோலில் இருக்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரைசிங் வரைக்கும் வந்திருக்கு இல்லையா. அதே வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் இன்டெலிஜென்ஸ், இந்த த்ரெட் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே வந்திருக்குனாக்கா L2 அண்ட் L3லேருந்து வரும் உங்களுக்கு. ஓகே, ஓகே, இந்த L2 அண்ட் L3லேருந்து தான் உங்களுக்கு அந்த த்ரெட் இன்டெலிஜென்ஸே வந்து உங்களுக்கு வந்து வரும் சொல்லப்போனால். அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர அந்த 3 இது மட்டும்தான் வந்து நீங்கள் ரொம்ப எல்லாருமே யூஸ் பண்ணது. அந்த த்ரெட் இன்டெலிஜென்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் L2 ஆர் L3 போனதுக்கப்புறம் வரது தான். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு இந்த த்ரெட் இன்டெலிஜென்ஸில் வைரஸ் டோட்டல் ஒன்று இருக்கும். அது ஆக்சுவலி ஒரு வெப்சைட் தான். அதிலே வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நிறைய விஷயத்தை வந்து பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சில டூல்ஸுமே வந்து இதுக்கு தனியாகவே கார்பரேட்டில் வந்து பெய்ட் டூல்ஸும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சு. ஓகே, ஸோ தென் வந்து இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டரு, இதெல்லாமே வந்து நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ண போகிற ஒரு சில டூல்ஸ் இது. அண்ட் ஜிராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டிக்கெட் ரைசிங் சைடில் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிரா வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி சாக் பேஸ்டு இருக்கவங்க, நிறைய டெவலப்பர்ஸுமே வந்து இந்த ஜிராஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த டூல்ஸ் எல்லாமே ஒரு டிக்கெட்டிங் பேஸ்டு டூல்ஸ் இது. ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இந்த மாதிரிலாம் டூல்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இப்போ வந்து நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு தியேட்டிக்கலாக இருந்தாலும் ஒரு குட்டி டெமோ வந்து நான் வச்சுருக்கேன் நான். ஸோ அதனால் வந்து டோன்ட் ஜஸ்ட் திங்க் இது ஃபுல்லாகவே ஒரு தியேட்டிக்கலாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில டெமோஸும் நமக்கு இருக்குது. ஓகே, ஃபைன். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாக் அனலிஸ்ட் ஆகுனா என்ன படிக்கணும் ஃபஸ்ட்டு, என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் சைபர் செக்யூரிட்டின்னு வந்தாலே நெட்வொர்க்கிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் லினக்ஸ் பேசிக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இதை தாண்டி நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் லினக்ஸ், விண்டோஸ் அண்ட் மேக் ஓஎஸ்க்குமே வந்து நீங்கள் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கணும். அந்த ஓஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபைல் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குது, அதோட டைரக்டரி சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குது, ப்ரிவிலேஜஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் வந்து ஜென்ரலாக இருக்கணும் ஒரு மேண்டட்டரின்றது மட்டும்தான் இந்த பாயிண்ட்ஸில் வச்சுருக்கேன். பட் நான் விண்டோஸ் அண்ட் மேக் சொல்கிறது வந்து ரியல் டைமில் நான் பார்த்து சில பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு சில விஷயத்தை வந்து நான் இங்கே சொல்கிறேன். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த விண்டோஸ் லாக்ஸு முக்கியமாக வந்து ஏன் விண்டோஸ் லாக் நான் சொல்கிறேன்னா, இது வந்து இப்போ நீங்கள் ஒரு சில சாக் இன்ஜினியராக போகிறீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணுற சிஸ்டம்ஸை பொறுத்து தான் இது வந்து மாறும். ஓகே, எல்லாருமே வந்து விண்டோஸ் பேஸ்லேயே வந்து டெஸ்டிங் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு திடீர்னு வந்து லினக்ஸ் பேஸ்ட் டெஸ்டிங், இப்போ லினக்ஸோட லாக்ஸும் விண்டோஸோட லாக்ஸ் ஃபைல்ஸுமே வேறு வேறு டேரக்டரியில் இருக்கும். ஸோ நீங்கள் லினக்ஸ் வந்து பேசிக்ஸ் படிக்கும் போது லினக்ஸோட ஃபைல் சிஸ்டமில் எங்கே லாக் ஸ்டோர் ஆகுன்றது நீங்கள் படிச்சிடலாம். ஆனால் விண்டோஸ்க்கு வந்து அப்படி கிடையாது, உங்களுக்கு அதுக்கு தனியாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் விண்டோஸ் லாக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தனியாக நான் ஒரு இது வந்து வச்சுருக்கேன். ஓகே, அப்புறம் SIM கொரிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, த்ரெட் அனாலிசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போது இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த கடைசியாக 3 கொடுத்ததை வந்து நீங்கள் அது எல்லாமே ஒரு கீ பாயிண்ட்டாக நோட் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம படிக்கிறது, இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதை வந்து அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் ChatGPT ஒரு யூடியூப்லேயே போய்ட்டு கூட நீங்கள் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பிகினராக வரீங்க, என்ன படிக்கணும், என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு தெரியலன்ற போது இந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே வந்து ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபாலோட் பையாக ஒன்று நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ நாங்களுமே வந்து இது ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறதுக்கு அண்ட் ஆல்சோ வி ஆர் பிளானிங் டு கிரியேட் அ சாக் அனலிஸ்ட் கோர்ஸுமே வந்து நாங்கள் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஆன் இட். ஓகே, ஸோ சீக்கிரமாகவே நான் இதை பற்றி வீடியோஸும் வந்து நான் நிறைய போடுறேன். இப்போ தான் வந்து நம்ம சாக்குக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம போடுறோம். இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே ரெட் டீமிங் சைடு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக ரெட் டீமிங் சைடு தான் வீடியோஸும் போட்டுருந்தோம். இப்போ தான் நம்ம ப்ளூ டீமிங் சைடு நம்ம வந்திருக்கோம். ஓகே,
ஓகே. இப்போ SOC சர்டிஃபிகேஷன்ஸ் நம்ம என்னென்ன படிக்கலாம்? இப்போ ஒரு ஒரு நான் வந்து SOC ரிலேட்டடாக வந்து ஐ கெயின் த ஸ்கில். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஸ்கில் கெயின் பண்ணுறது, நீங்கள் ஒர்க் போனீங்கன்னா என்னென்ன மாதிரி இருக்கும், உங்களோட ஜாப் டைட்டில் என்னென்ன வருன்றதா சொல்லியிருப்பேன். அதுக்கும் சர்டிஃபிகேஷனுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. நீங்கள் இப்போது ஒரு ஜாப்குள்ளே போகிறீங்கன்னா சர்டிஃபிகேஷன் வந்து சில இடத்துல கேட்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் நாங்கள் ஈஸியாக ஜாப் எடுத்துப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் போகலாம். ஓகேவா? நான் வந்து சர்டிஃபிகேட் பண்ணாலே எனக்கு ஸ்கில் வந்துருமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸ்கில்ஸுன்றது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ ஸ்கில்ஸுக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேஷனுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஜாப் லெவல் நல்ல செக்யூரிட்டி இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் போகலாம். அதுவுமே வந்து பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ் அண்ட் சில கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் வந்து இந்த இதெல்லாம் கேட்குறாங்க. அதே நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போனீங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் அவங்க பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்குது, நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னு பார்க்குறாங்க. அண்ட் சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ஃப்ரெஷராக இருந்தால் கூட எடுத்துக்கிறாங்க. பட் வென் யூ ஹேவ் அ ப்ராப்பர் ஸ்கில்ஸ், உங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுனால உங்களுக்கு அடிஷ்னல் தான். அதுக்காக இதை பண்ணாமல் இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இங்கே கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணி இந்த CompTIAயோட சர்டிஃபிகேட்டாக இருக்கும், கூகுள் சர்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ளூ டீமிங் லெவல் 1 அண்ட் SC 200 இருக்கட்டும், இல்லை அட்வான்ஸ் கோர்ஸ் லைக் GCIH அண்ட் GCIA இந்த கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ப்ரைஸிங் அண்ட் அது எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் ஆகிருக்குன்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்கள். ஓகே? ஏன்னா வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம அதை வந்து பே பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் டைம்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் ஆகலைன்னா நமக்கு சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து அதுக்கு ரீஃபண்ட் வராது. நம்ம அதை வந்து அது வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஆகிடும். ஓகே? ஸோ அதனால் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து போங்க. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன். ஓகே. SOCக்கு ஒரு குட்டி ரோட் மேப் வந்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்னதுலேயே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். பட் நான் சொன்ன அந்த எந்த டூல் ஃபஸ்ட்டு படிக்கலாம், எதுலேருந்து நம்ம போகலான்றதுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணிக்க மாட்டோம். அதுக்காக வந்து ஒரு குட்டி ரோட் மேப் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த வெப்சைட்டில். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே நீங்கள் அதர் ரோட் மேப்ஸ் போனீங்கன்னா மற்ற ரோட் மேப்ஸ் பற்றியும் நான் கொடுத்துருப்பேன். எனிவேஸ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எல்லாமே வந்து டூல் ஐக்கானோட ஒரு பிகினருக்கு போடுற ரொம்ப பெருசாக அப்படியே இப்போது இது வந்து லினக்ஸ் ஐக்கான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் CURLன்றது அந்த கேர்ள் கமாண்டோட தான். அப்புறம் நெட்கேட் பற்றி ஒரு டூல் இருக்குது. அப்புறம் பேஷ் தெரிஞ்சுக்கணும், வயர்ஷார்க் டூல் பற்றி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இது வந்து சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே வரணுனாலே கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகே? ஸோ இங்கே இருந்தால் வந்து உங்களுக்கு இந்த லாக் அண்ட் லிசன், த்ரெட் அண்ட் லிங்க் என்னென்ன டூல்ஸ் தேவைப்படுதுன்றதுக்கான ஐகான்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் இதில் போட்டிருக்க இன்ஃபர்மேஷனை வந்து படிச்சுட்டு அகைன் ஒரு கீ பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இதில் இருக்க ஃப்ளோலேயே போங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த லாக்ரிதம் பற்றி அதை பற்றி என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அது அந்த டூல் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் IBM QRadar பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. Splunk எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வீடியோ பார்க்காம அந்த வீடியோ பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணணும். ஓகே? அதோட அந்த வீடியோ பார்க்கறதோட ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அது மாதிரி வந்து ELKயோடது நிறைய இருக்குது. ஆக்சுவலி டூல்ஸ் இதில் நிறைய இருக்குது. ஓகே? இதெல்லாமே பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், இப்போ இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுனால இதுவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில அட்டாக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணி சொல்லிட்டோம். பட் இதனால் ஒரு கம்பெனிக்கு செக்யூரிட்டி வருமானு கேட்டால் கிடையாது. இது வந்து டிடெக்ஷன் அண்டு ப்ரிவென்ஷன் மட்டும்தான் தவிர செக்யூரிட்டிக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. செக்யூரிட்டினா என்னென்னா, ஒரு ஆப் வந்து பில்ட் பண்ணுறப்பவே வந்து அதை செக்யூராக கோட் லெவலில் பில்ட் பண்ணுறது வந்து வேறு. ரைட்டா? அது கோட் லெவலில் பில்டில் இல்லைனாலும் அட்டாக்கர்ஸ் ட்ரை பண்ணுறப்போ அப்போ வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகிட்டால் கூட உங்களுக்கு வந்து லேட்டராக கூட உங்களுக்கு தெரியல இந்த லாக் மானிட்டரிங்கில். அதனால தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஃப்ரம் கோர் லெவல்லேருந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல SOC அனலிஸ்ட் ஆகணும்னா அஃபென்சிவ் செக்யூரிட்டியுமே 50% தெரிஞ்சுக்கணுன்றது. பிகாஸ் ஒரு சேஸ் ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா, இந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ன்ற மாதிரி ஒன்று சொல்லுவோம். கரெக்டாக? அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடியே அதை வந்து ப்ரிவென்ட் பண்ண பார்த்துக்கணும். இது எல்லாமே வந்து நமக்கு வரதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸும் இருக்கும். சிலது வந்து பார்த்திங்கன்னா வந்த டைமில் நமக்கு அலர்ட் பண்ணும். சிலது நமக்கு காம்ப்ரமைஸ் ஆனதுக்கப்புறம் கூட வரலாம். நமக்கு தெரியாமலே இருக்கும் நிறைய விஷயம். இங்கே இருக்க நிறைய டூல்ஸ் நிறைய இடத்துல வந்து ஃபெயில் ஆகிருக்கு. ஓகேவா? அதெல்லாம் வந்து நிறைய பேர் பேசினதில்லை. இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பொறுத்தவரை, இந்த ஆட்டோமேட்டடாக இந்த இருக்க டூல்ஸை பொறுத்தவரை ரியல் டைமில் ஹியூமனை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாலும் சில இடத்துல வந்து இது ஃபெயில் ஆகிருக்கு. ஓகேவா? அண்ட் இப்போது இருக்கிற ஏரால் ஒரு சில விஷயம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணது, இந்த டூல் பேஸ் டிபெண்ட் ஆகிருக்கிற நிறைய ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸி ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் வேறு ஒரு சில விஷயம் ஒரு ரிசர்ச் லெவலில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதே வந்து ஒரு டூல் வச்சு போகிறப்ப அந்த டூலில் வந்து ஒரு MCP கனெக்ட் பண்ணிட்டா அந்த டூலே வந்து எல்லா ஒர்க்கும் பார்த்துக்க ஆரம்பிச்சிருது. கரெக்டாக?
ஒரு ஜீரோ நாலேஜ்லேருந்து ஒரு 20 to 25% நாலேஜ் இருக்கவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து ஜாப் ரீப்ளேஸ் ஆகிடும். பட் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குனாலுமே அந்த ஏஜென்ட் பண்ணுறதை விட உங்களால் பெட்டராக அந்த இடத்துல இன்னும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, நான் கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ் ஆகிடும் நான் சொல்லலை. பட் அதுக்கான சிம்டம்ஸ் நிறைய இடத்துல ஆல்ரெடி வந்துடுச்சு, நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே இருக்க இந்த டூல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா எம்சிபி அதாவது வந்து எம்சிபின்றது ஒரு ப்ரோட்டோகால், ஒரு ஏஐக்கும் ஒரு சாஃப்ட்வேருக்கும் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அது நிறைய இடத்துல இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டும் இருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்கள் ஃப்யூச்சர் ஸ்கோப்க்கு வந்து எப்படி இருக்குன்றதையுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே ஓகே ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு குட்டி டெமோ ஒன்று பார்ப்போம். இந்த டெமோ எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்டாக் அனலிஸ்டோட வேலை எப்படி இருக்கும், என்ன பண்ணணுன்றதை வந்து நம்ம வந்து சொல்லிடலாம். அண்ட் முக்கியமாக இந்த டெமோவுக்கு நான் எந்த ஒரு டூலும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் மென்ஷன் பண்ண அந்த EDR பேஸ் டூலோ சிம் டூலோ எதுவுமே நான் இங்கே எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த அட்டாக் டயக்ராம் வச்சு என்ன நடக்குதுன்றதை நான் சொல்லிடுறேன். செகண்டு நான் ஒரு சிஸ்டம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், லோக்கலாகவே ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டில் ஒன்று பண்ணியிருக்கேன். அது ஆக்சுவலி சிமுலேட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். சிமுலேட் தான் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா, ஏன்னா வந்து நம்ம இது வரைக்கும் வந்து லைவ் என்விரான்மெண்ட்டில் காமிச்சிருப்போம். இந்த இடத்துல வந்து லைவ் என்விரான்மெண்ட்டில் எனக்கு எப்படி காட்டுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இல்லை, அதனால தான் வந்து நான் சிமுலேட் பண்ணி காட்டுறேன் இது. ஓகே, எனிவேஸ் இப்போது உங்களுக்கு வந்து ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு ஃபிஷிங் மெயிலோ இல்லை வந்து ஒரு நீங்கள் ஏதாவது வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு சஸ்பிஷியஸ் ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகுது, இல்லை லிங்க் கிளிக் பண்ணுறீங்கன்னா அது டிடெக்ட் பண்ணுறது உங்கள் ஃபைல் சிஸ்டமில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அது வந்து EDRஓ இல்லை XDR சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க, EDR/XDR சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் வந்து உடனே டிடெக்ட் பண்ணி அது வந்து உங்களுக்கு ஒரு அலர்ட் வந்து கொடுத்துரும். இந்த சிம் டூல் தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணோன்னா அது ப்ராப்பராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு அலர்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி தரும் உங்களுக்கு. ஓகேவா, தென் நீங்கள் வந்து இப்போது ஐசோலேட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறீங்க. இந்த டைமில் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது, ஒன்ஸ் உங்களுக்கு அலர்ட் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா டிஸ்கனெக்ட் ஃப்ரம் இன்டர்நெட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐசோலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் ஃப்ரம் இன்டர்நெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் அது ஒரு பெரிய அட்டாக்காக இருந்ததுன்னா. ஓகே, அந்த த்ரெட்டை பொறுத்து அது வந்து மாறும். அப்போது உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை ஐசோலேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டேட்டாஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணி, இப்போ லாக் அனலைஸ் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை வந்து எங்கே என்ன அட்டாக் நடந்திருக்குன்றதை பார்த்து என்ன ஃபைல் நியூவாக ஆட் ஆகிருக்கு, என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தென் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு தென் எல்லாமே ப்ராப்பராக ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா ரிசால்வ்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் திரும்ப வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த சாக் பண்ணுற என்டையர் ஒர்க்குமே. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஒர்க் ஆக்சுவலி. இப்போது இதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட் இருங்க, நான் என்னோடய VS கோட் ஓப்பன் பண்ணிடுறேன். நான் வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்ணியிருக்கேன் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி. அது கூட ஒரு HTML ஃபைலும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸாக்ட் ரவுட் வந்து வர மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகே, காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதான் இந்த ஸ்கிரிப்ட்டு. இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு விண்டோஸ் ஈவெண்ட் லாகில் வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி, இந்த சாக் டெமோன்ற மாதிரி ஒரு வார்னிங் ஒன்று க்ரியேட் பண்ணிவிடும். இந்த வார்னிங்கிற டேக்கில் வந்து க்ரியேட் பண்ணி விட்டுரும். இது நமக்கு சிமுலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நானே வந்து க்ரியேட் பண்ண மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, இது எப்போது இதுவாகுனாக்கா /login endpoint வந்து ட்ரிகர் ஆச்சுன்னா. ஓகே, ஸோ இந்த /login endpoint எப்போ ட்ரிகர் ஆகுனா இந்த s.html இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த மாதிரி ரவுட் ஒன்று கொடுத்துருக்கேன், இந்த ஈவெண்ட்குள்ளே என்ன வருன்றது அது வந்து நமக்கு அங்கே வந்துடும். ஓகே, ஸோ இன்கேஸ் ஏதாவது ஃபைல் டவுன்லோட் ஆனாலுமே உங்களுக்கு இதே மாதிரி தான், உங்களுக்கு ஃபைல் சேஞ்சஸ் ஏதாவது ஆகுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். அதுக்காக தான் வந்து இப்படி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த alert.txt வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் என் மிஷினில் பண்ணுறதுனால என்னால் வந்து ஒரு ரியல் அட்டாக் சினாரியோ வந்து இங்கே காட்ட முடியாது. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது புரியறதுக்காக தான் நான் இதை வந்து சொல்கிறேன். ஓகே, இது வந்து நம்ம லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணுவோம். இங்கே வந்து விண்டோஸ் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து டவுன்லோட் அப்டேட் நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்த உடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அலர்ட்டில் வந்து ஒரு லைன் மட்டும் அடிஷ்னலாக ஆட் ஆகிடும். ப்ளஸ் வந்து எனக்கு இங்கே ஆக்சஸ் டினைட் வருது இல்லையா, பிகாஸ் நான் இதுக்கான ப்ரிவிலேஜ் கொடுக்கல, அதனால தான் வந்து எனக்கு இது க்ரியேட் ஆகலை. பிகாஸ் ப்ராப்பராக கான்ஃபிகர் இருந்தால் இந்த ஆக்சஸ் டினைட் வரும். இதே நம்ம வரக்கூடாதுன்னா நான் இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்மிஷனில் வந்து ரன் ஆகிருக்கணும், ஏன்னா இந்த கமாண்ட் ரன் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த கமாண்ட் ரன் பண்ணுறதுக்கு இது என்ன பண்ணுன்றது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு லாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி லாக்ஸுமே வந்து நம்ம கஸ்டமைஸபிளாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஈவெண்ட் இது வந்து என்னென்னா இந்த EVNT VWRன்னு இருக்குல்ல, இது பேர் வந்து ஈவெண்ட் வியூவரு. இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று வரும். ஓகே, இன்கேஸ் எனக்கு அங்கே பெர்மிஷன் டினைடு வராமல் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவில் ரன் பண்ணியிருந்தால் என்ன ஆகுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இதில் வந்து விண்டோஸ் லாக்குள்ளே போய்ட்டு அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவலில் உங்களுக்கு வந்து வார்னிங் சொல்லிட்டு வர லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சாக் டெமோன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன்னிங்கிற மாதிரி உங்களுக்கு அது காமிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சே வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம் என்னென்ன ஆக்சுவலாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு என்னன்றது. இது வந்து நீங்கள் இப்போது உங்களுக்கு அலர்ட் டிடெக்ட் ஆனால் தான் உங்களுக்கு தெரியும். அந்த அலர்ட் டிடெக்ட் பண்ணுற சிஸ்டம் தான் நம்ம இப்போ வந்து பைத்தான் ரெடி பண்ணோம். இது என்ன பண்ணுது, நம்ம எப்படி சிமுலேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் நமக்கு டவுன்லோட் ஆகிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். பட் ஆக்சுவலி அங்கே டவுன்லோட் ஆகலை. /login என் பண்ணி ட்ரிகர் ஆச்சுன்னா அதில் இருக்க பேராமீட்டர் அப்படியே நமக்கு TXT ஃபைலில் சேவ் ஆகிற மாதிரியும், அது மூலமாக நமக்கு என்ன டிடெக்ட் ஆகுதுன்றதை நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இது ஃபுல்லாகவே ஒரு பிகினருக்கு புரிகிற மாதிரி தான் நான் வந்து எடுத்திருப்பேன். பட் ரியல் டைமில் இப்படி இருக்காது, இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரியல் டைமில் ஒரு சாக் எப்படி ஒர்க் ஆகுன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கான்செப்ட் தான். ஒரு அட்டாக் வந்து நமக்கு எப்படி வரும்ன்றது தெரியாது, எந்த வேலை வரும்னு தெரியாது. மேபி இப்போ நான் இந்த ஃபைலை HTML ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு மெயில், ஃபேக் மெயில் கூட வரலாம். அந்த மெயிலை கிளிக் பண்ணாலே இந்த அட்டாக்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். இல்லை ஏதாவது ஒரு மால்வேர் டவுன்லோட் ஆகிட்டு நமக்கு ட்ரிகர் ஆகிருக்கும். அப்போ அந்த மால்வேர் டவுன்லோட் ஆகி ட்ரிகர் ஆகுது நமக்கு தெரியாது, பேக்ரவுண்டில் எதனா ரன் ஆகிட்ருக்கும். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேக் IMDBயோடது ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிருக்கோம். அது வந்து ஆக்சுவலி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தேன். அந்த கேஸ் பற்றி நான் பர்சனலாக நானே வந்து என்ன நடக்குதுன்றது பார்த்துருந்தேன். எனக்கு 1 செகண்ட் அது வேணால் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி டெக்னிக் இப்போ நம்ம கற்றுக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி சாக் அனலிஸ்ட்டாக நம்ம வந்து கற்றுக்கிற டெக்னிக்ஸ் வந்து அங்கே வந்து யூஸ் ஆகும். இப்போ இந்த பிளாகில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஆக்சுவலி வந்து இது என்னென்னா, இதில் நிறைய பேக்ரவுண்டில் நிறைய மூவிஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருந்தது, அதனால் இந்த சவுண்ட் வந்தது. எனிவேஸ், இப்போது நான் சொன்னதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ நமக்கு வந்து அந்த சாக் அனலிஸ்ட்டோட ஸ்கில்ஸ் இப்போ நான் சொன்ன டெக்னிக் நமக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அங்கே யூஸ் ஆகிருந்தது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன், இந்த ஒரு வெப்சைட், இந்த எல்லோரும் இந்த IMDB ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணி மூவி ஃப்ரீயாக பார்க்கலான்னு சொல்லும் போது அதை நான் ஓப்பன் பண்ணி நானும் வந்து செக் பண்ணேன் அது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. அப்போது நமக்கே தெரியாமல் நிறைய விஷயம் பேக்ரவுண்டில் நடக்குது. ஃபைல் டவுன்லோட் ஆகுது, ஒரு POCயில் பார்த்தீங்கன்னா ஒன்று நடந்தது. பேஜ் ரீடைரக்ட் ஆகிட்டு ஃபேக் அப்டேட் சொல்லிட்டு மால்வேர் டவுன்லோட் ஆச்சு. அந்த மால்வேர் டவுன்லோட் ஆகிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி கொடுத்துட்டு விண்டோஸ் லாக் ஆகிடுது. ஓகே, இது பிளாக் வேணால் படிங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இல்லைனா என்னோடய பிளாக்ஸ், இந்த karyadakar.com/blogs நீங்கள் வந்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது. இது என்னென்னு நமக்கு புரியல கரெக்டாக. ஆக்சுவலி இது வந்து PowerShell ஸ்கிரிப்ட்டு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து கீ, இது வந்து ஒரு என்கிரிப்டான ஒரு கீ. இது எக்ஸோட வேல்யூவோட கீ. இது டீகோட் பண்ணுறதுக்கு இதுதான் அந்த பேலோடோட டேட்டா. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரிலாம் இருந்தால் ஆன்டிவைரஸை ஈஸியாக பைபாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஓரளவுக்கு PowerShell ஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை பண்ண முடியுது. கரெக்டாக, இதுதான் நான் மீன் பண்ணுறது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை டூல் மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் அகைன் நீங்கள் வந்து அங்கே ஒரு சில நாலேஜ் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ PowerShell ஸ்கிரிப்ட் பைத்தான் எப்படி ஒர்க் ஆகுது, பைத்தான் கோட் பண்ணது எப்படி, இல்லை வந்து இப்போ இந்த மாதிரி பேலோடெலாம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இது பேலோட்னே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக, இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ எப்படி ஜென்ரேட் பண்ணான்னு தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். இதுக்கு ரெட் டீமிங் கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும். ஒரு பேசிக் எத்திக்கல் ஹேக்கிங்காவது நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும். ரைட்டா, இது வந்து என் பர்சனல் ஒப்பீனியன் சொன்னேன். இந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதி இந்த எக்ஸை நான் டீக்ரிப்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதில் என்னென்ன இருக்குது, என்ன ஆக்சுவலி ஒர்க் ஆகுது, இந்த வெப்சைட்க்கு வந்து அது அப்பப்போ கால் பேக் கொடுக்குறது, என்ன நடக்குது. அகெயின் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலில் டவுன்லோட் பண்ணுது. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா 7g.exe ஃபைல் இருக்கு இல்லையா, இதை டவுன்லோட் பண்ணி இது எக்ஸிக்யூட் பண்ணுது. இது ஆக்சுவலி ஒரு மால்வேர் ஃபைல் இது. ஓகே, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் பேக்ரவுண்டில் நடந்தது. ஓகே, ஸோ போத் ரெண்டு நாலேஜும் நம்ம கெயின் பண்ணிக்கிட்டால் சைபர் செக்யூரிட்டியில் நம்மளால் நல்லா வந்து சர்வே ஆக முடியும். இதுதான் வந்து நான் இங்கே மீன் பண்ணுறது. ஓகே, நம்ம திரும்ப வந்துடலாம். ஸோ இந்த டெமோலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு நாலேஜ் இருக்கும். அண்ட் ஆல்சோ என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த PPTயில் போட்டு தாண்டி நானும் சில அட்வைஸ் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபைனலி நம்மக்கிட்டேயுமே பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. சாக்குக்குமே வந்து இப்போ நம்ம ஸ்பெஷல் கோர்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஈச் கோர்ஸ்க்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் வேணும்னா அந்த ஆஃபர் கிராப் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நம்ம யூனிவர்சிட்டியில் நீங்கள் கோர்ஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஒரு சில விஷயம் வந்து ஒரு பீரியட்க்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆகிடும். நம்ம திரும்ப அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா CHPTயில் வந்து நிறைய நியூ கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கோம், விச் இஸ் சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் பென் டெஸ்டிங். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து நம்ம நியூவாக கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இந்த கோர்ஸோட காஸ்ட்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். லைக் 5500 இருந்தது, இப்போ வந்து நம்ம
ஜஸ்ட் வந்து 599 வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம கண்டென்ட் அப்டேட் பண்ணாலுமே உங்களுக்கு மோர் தென் 1000 வந்து இது போகாது. அதுக்குள்ளே தான் வந்து இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ளூட் ஆக போகுது. அண்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கணும், இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடாக சைபர் செக்யூரிட்டி சேர்ந்து படிக்கணும்னா சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. அது கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு university.capricioussec.com. இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுக்குள்ளே வந்து நம்மளோட என்னென்ன கோர்ஸ் இருக்குது, என்னென்ன நம்ம சொல்லித்தரோன்றது எல்லாமே இருக்கும். இல்லை ஆஃபர்ஸ்லையுமே நிறைய போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கோர்சஸ் வந்து எதுக்கு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோன்னாக்கா, நாட் ஜஸ்ட் ஒரு கோர்ஸ்ன்னு இல்லாமல் உங்களுக்கு ஸ்கில்ஃபுல்லாக வந்து சொல்லி கொடுத்து அதுக்கு என்ன படிக்கணும், எந்த அளவுக்கு படிக்கணும், எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ லினக்ஸ் படிக்கணும்னா மொத்தம் லினக்ஸும் நம்ம படிக்க வேணாம். ஒரு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம அந்த லினக்ஸில் இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ் மட்டுமே நம்ம படிக்கணும். அது மாதிரி கஸ்டமைஸாக ரெடி பண்ண ஒரு கோர்ஸ் தான் வந்து இது. அண்ட் ஆல்சோ முக்கால்வாசி இதில் வந்து தமிழ் தான் இருக்குது. 99% வந்து நம்ம தமிழில் தான் இந்த கோர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.